ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் விலாக்ஸ். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட இன்றைக்கி நவமி வெள்ளிக்கிழமை வரனால இன்றைக்கி ராமனுக்கு அனுமானுக்கு உகந்த நாள். அதனால் காலையில் எழுந்திரிச்சு முத்தம் தொளித்து வாசல்லாம் கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 விளக்கு ஏற்றிட்டு வாசப்படிக்கு வெள்ளிக்கிழமைனால மகாலட்சுமி பாதம் வரைஞ்சி வாசப்படியில் 2 அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி பூ வச்சு வெள்ளிக்கிழமைனால தாமரை பூ போட்டு வாசப்படியில் கோலம் போட்டு மகாலட்சுமி பாதம் வரைஞ்சி அம்மன் வீட்டுக்குள்ளே வர மாதிரியா பாதம் வரைஞ்சிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜை இனிதே இன்றைக்கி 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூஜைக்கெல்லாம் சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு எல்லா சாமிக்கும் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூ வச்சுட்டு இன்றைக்கி அதே மாதிரி பங்குனி உத்திரம் வரனால சர்க்கோண தீபம் போட்டு இன்றைக்கி சாலை ஒரு அகல் விளக்கு வச்சு விளக்கு ஏற்றிருக்கேன் முருகப்பெருமாளுக்கு. அதுக்கன்று சர்க்கோண தீபம் போட்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கன்று மகாலட்சுமிக்கு காமாட்சி விளக்கு வச்சு 2 சைடும் அகல் விளக்கு வச்சு இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4:30க்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேன். அது மாதிரி சிவனுக்கு எல்லா சாமிக்கும் பூக்களுக்கெல்லாம் பூ வச்சுட்டு சாம்பிராணி ஊதுபத்தி வச்சு விளக்கேற்றி பிரம்ம முகூர்த்த பூஜையை இனிதே இன்றைக்கி முடிந்தது. நல்லபடியாக இன்றைக்கி 4 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு பங்குனி உத்திரத்துக்கு அதனால் 6 நாளைக்கு இன்றைக்கி விரதம். அதனால் சைவம் சாப்பிட மாட்டோம். அதுக்காக பிரம்ம முகூர்த்த பூஜை 5 முக விளக்கு ஏற்றிட்டு சரவண பவனில் ஓம் சரவண பவனில் இன்றைக்கி சரவண அதில் சர்க்கோண தீபம் போட்டு ஷாலில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி சரவண பவத்தில் அதுக்கன்ட்டு இது வெளியே போட்ட கோலம், வாசலுக்கு வெளியே போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.